Hello students, welcome to Kalvi Code. In the video, 11th standard Maths chapter 10 differential calculus exercise 10.2 la irukra 7th sum solve pannalama. Y equal to e power x into sin x. So நம்ம என்ன பண்ண சொல்லிருக்காங்கன்னா இத டிஃபரன்ஷியேட் பண்ண சொல்லிருக்காங்க. இது பாத்தீங்கன்னா ரெண்டு ஃபங்க்ஷன், ஓகே? e power x ன்றது ஒரு தனி ஃபங்க்ஷன், sin x ன்றது ஒரு ஃபங்க்ஷன். ஓகேவா? ஏன்னா ரெண்டுமே x ன்னு இருக்கு. இல்லையா? இங்க x இருக்கு, இங்க x இருக்கு. நடுவுல பாத்தீங்கன்னா பிளஸோ மைனஸோ கிடையாது. என்ன இருக்கு? எதுவுமே இல்லைன்னா டாட் இருக்கிறதா அர்த்தம். அதாவது மல்டிபிளிகேஷன் அப்படின்ற மீனிங். சரிங்களா? சோ இத u வச்சுக்கலாம், இத v வைக்கலாம். ஓகேங்களா? அப்போ u v dash. சரிங்களா? சோ இது u, இது v. ஓகேவா? u is equal to e power x, v equal to sin x. u v dash, u with the whole dash. இதோட ஃபார்முலா என்னன்னா u v dash plus v u dash. ஃபர்ஸ்ட் என்ன எழுதணும்? இது y ஆ, என்ன பண்ணணும்? இங்க x இருக்கிறதுனால x ஆல என்ன பண்ண போறோம்? நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ண போறோம். therefore dy by dx equal to, இது u, இது v. ஃபர்ஸ்ட் u மட்டும் எடுத்து அப்படியே எழுதணும். e power x into v dash. sin x differentiate பண்ணா cos x plus v அப்படியே எழுதணும். sin x into u dash. u ன்றது இங்க e power x. ஓகேங்களா? சோ டிஃபரன்ஷியேஷனை பொறுத்த அளவுல e power x நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னா e power x into dx பண்ணோம்னா e power x தான் வரும். சரிங்களா? சோ into e power x. இப்போ இது ரெண்டு டேர்முமே தனித்தனியா, நடுவுல பிளஸ் இருக்கு. ரெண்டுத்துலயுமே e power x நம்ம என்ன பண்ணலாம்? காமனா எடுக்கலாமா? எடுத்தோம்னா cos x plus sin x. Next 8th sum, y equal to tan x by x. இப்போ இது பாத்தீங்கன்னா டிவிஷன்ல இருக்கு. சரிங்களா? சோ டிவிஷன்ல இருக்கும்போது நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னா அதுக்கு தனியா ஃபார்முலா இருக்கு. u by v, இத u ன்னு எடுத்துக்கலாம், by இத v ன்னு எடுத்துக்கலாம். so u by v the whole dash equal to v u dash minus u v dash by v square. சரிங்களா? இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்? இங்க x தானே இருக்கு. so x ஆல டிஃபரன்ஷியேட் பண்ண போறோம். dy by dx equal to, ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு? v இருக்கு, இது வந்து u, இது வந்து v. ஓகேவா? மேல இருக்கிறது u, கீழே இருக்கிறது v. ஃபர்ஸ்ட் v எழுதணும். v என்னது? x ஆ? x into, அடுத்தது u dash. u ன்றது tan x. so tan x டிஃபரன்ஷியேட் பண்ணா நமக்கு secant square x வருமா? so இங்க secant square x எழுதணும். அடுத்தது ஃபார்முலா இருக்கிற மைனஸ் u எழுத சொல்லிருக்காங்க அப்படி. so tan x u எழுதியாச்சா? into v dash. v ன்றது என்னது? x ஆ? so x ஆல டிஃபரன்ஷியேட் பண்ணும்பொழுது 1 வரும். என்னது? x ஆல டிஃபரன்ஷியேட் பண்ணும்பொழுது 1 கிடைக்கும். ஓகேவா? ஒரு வேரியபிள் இன்னொரு ஒரு வேரியபிள் அதே வேரியபிளால டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது நமக்கு ஆன்சர் என்ன வரும்? 1 வரும். by என்ன இருக்கு? v ஸ்கொயர் இருக்கு. v னா என்னது? x ஆ? x ஸ்கொயர். இது எப்படி எழுதலாம்? x into secant square x minus tan x by x square. so ரெண்டு ஃபங்க்ஷன் அல்லது ரெண்டு டேர்ம் மல்டிப்ளிகேஷன்ல இருந்தா அதுக்கு தனி ஃபார்முலா இருக்கு. ஓகேவா? அதுவே டிவிஷன்ல இருந்தா இந்த ஃபார்முலா எழுதணும். சரிங்களா? மல்டிப்ளிகேஷன்ல இருந்ததுன்னா u v the whole dash இந்த ஃபார்முலால எழுதணும். u v the whole dashனா u v dash plus v u dash. அதுவே ரெண்டு ஃபங்க்ஷன் டிவிஷன்ல இருந்தா என்ன பண்ணணும்? u by v ஞாபகம் வச்சுக்கோங்க. u by v the whole dash அப்படின்னா v u dash minus u v dash by v square.